அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியின் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் திரு.வி.க. நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திருமதி சமத்துவ மங்கை பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்று திருப்பத்தை நோக்கி திரு.வி.க. நகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அறிக்கையாக வெளியிட்ட பின் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியதாவது, தேர்தல் அறிக்கை நான் ஒரு திருவிக தொகுதியில நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது மக்களுடைய குறையெல்லாம் கேட்கும் போது அந்த குறைகள் எல்லாம் ஏற்றின்னு தான் நான் அறிக்கையா வெளியிட்டு இருக்கிறேன். அந்த அறிக்கையின் மூலமா நான் வின் பண்ணிட்டேன்னா எல்லா கோரிக்கையும் நான் நிறைவேற்றிடுவேன். சுகாதாரம், கல்வி, மருத்துவம், போதை, பெண்கள் பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வச்சுதான் நாங்க அறிக்கையா வெளியிடுறோம். போதை ஒழிப்பு முக்கியமா. ஆமா. உடனடியாக துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்துக்கு நான் கலந்து கொள்ள வேண்டும். அங்கிருக்கின்ற மக்களுக்கு உடனடியாக உணவு வழங்க வேண்டும் சொல்லி 2000 பேருக்கு உணவு வழங்கிய மாபெரும் ஒரு தலைவி நம்முடைய திரு.வி.க. நகர் தொகுதியோட வேட்பாளராக இன்று போட்டியிடுகின்ற மரியாதைக்குரிய நம்முடைய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அண்ணியார். அப்போ எம்எல்ஏவா இருக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுடைய நலனுக்காக போராடிய நம்முடைய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அண்ணியார் அவர்கள் இந்த தொகுதியில் எம்எல்ஏ ஆகிவிட்டா மக்கள் பணி எப்படி சிறப்பாக இருப்பது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கு அண்ணியார் என்றும் உறுதுணையாக இருப்பார்கள். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி ஐயா ஆட்சி வந்தவுடனே நிரந்தரமான பணிகள் செய்யப்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கான கூலி உயர்வு, உங்களுக்கான இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் தேர்தல் வாக்குறுதியாக உங்களுக்கு நாங்கள் அளிக்கிறோம். நன்றி. ஆனா சென்னையில குறிப்பா ஆட்டுத்தொட்டி பகுதியில முதல்வர் மருத்துவம் அப்படின்னு சொல்லி இவரோட புகைப்படத்தை பெருசா போட்டு 3 இடத்துல இருக்குது. தேர்தல் ஆணையத்தில் சொல்லிட்டோம், நிறைய இருக்குது. பிரச்சாரம் இங்கதான் பிரச்சாரமோ இங்கதான் பணம் பட்டுவாங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் ஓப்பனா சொல்றாங்க. அதுதான் நாங்க ஆல்ரெடி ஆதாரப்பூர்வமா பத்திரிகையாளருக்கு தகவல் சொன்னோம், காவல்துறைக்கு தகவல் சொல்லிக்கிறோம், தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் சொல்லிக்கிறோம். அங்க நடத்தவே கூடாது, அனுமதி தான் நடத்தக்கூடாது சொல்லி அது எல்லா பத்திரிகை மூலமா மக்களுக்கு செய்தி போயிட்டாங்க. இந்த நேரத்துல பத்திரிகையாளருக்கு மனமார்ந்த நன்றி சார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த தொகுதியில் நன்கு அறிமுகமாகி மக்கள் அனைவரும் வெகுண்டெழுந்து 23ஆம் தேதிக்காக காத்துட்டு இருக்காங்க. எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி என்பதால் திமுகவினர் பல்வேறு அராஜகங்களை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இது சம்பந்தமாக இன்னைக்கு நாங்க ஆர்ஓவை பார்த்து புகார்லாம் அளிச்சிருக்கோம். பூத் கேப்சரிங்க்கு பிளான் பண்றாங்க. ஒரு சில பூத் எல்லாம் நாங்க ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கும். ஏன்னா பல்வேறு முறைகேடுகளை செய்யறாங்க, பணம் கொடுக்கறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா எவர்வின் ஸ்கூல்ல ஒரு 2000 பெண்களை திரட்டி டோக்கன் கொடுத்தாங்க, கூப்பன் கொடுத்தாங்க. பணம் இதுல மொபைல் போன் மூலமா பணம் அனுப்புறாங்க, போன்பே மூலமா பணம் அனுப்புறாங்க. இது மாதிரி பல்வேறு முறைகேடுகளை திமுகவினர் செஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தொகுதியில 10 வருஷமா எந்த விதமான நலத்திட்டங்களும் நடக்கல. ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கு. நிறைய ஸ்லம் பேக்கேஜ் எல்லாம் இருக்கு. ஒரு சாலை வசதிகள் கிடையாது, குடிநீர் வசதிகள் கிடையாது. கஞ்சா தலைவிரித்து ஆடுது. இதுக்கெல்லாம் தீர்வு காணணும்னா இரட்டையில நிக்கிற சகோதரி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெற்றி பெற்றால் இதற்கெல்லாம் தீர்வு காணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த தொகுதியில என்னென்ன நலத்திட்டங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இவங்க வந்தா இந்த தொகுதியில் இருக்கிற சீர்கேடெல்லாம் ஒழிச்சிட்டு இந்த தொகுதி ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நடைபெறும். எல்லா சுகாதார வசதிகள் பெறுவாங்க என்று அக்கா உறுதியோட இந்த தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஜெனரல் இஷ்யூ நிறைய இருக்கு. இங்க முக்கியமா பாத்தீங்கன்னா பம்பிங் ஸ்டேஷன் சரியா இல்ல. பம்பிங் ஸ்டேஷன் சரியா இல்லாதனால
ஸ்மெல் வருது. அந்த பம்பிங் ஸ்டேஷனை புதுப்பிக்கணும், அதை வந்து டெவலப் பண்ணணும். மேஜரா அது பண்ணுவாங்க. இங்க கஞ்சா நிறைய இருக்கு, கஞ்சாவை ஒழிச்சிருவாங்க. அதுக்கான இந்த தேர்தல் அறிக்கை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ரெண்டாவது, சுகாதாரத்தை முற்றிலுமா சீர்கெட்டு இருக்கு, அதை வந்து சீர்படுத்தி மக்கள் அனைவரும் சுகாதாரமான வாழ்க்கை வாழ்றது இவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல பட்டா இல்லைன்னு சொல்லிட்டு கோரிக்கையா இருக்கிறாங்க. அந்த பட்டா எல்லாம் இது வரைக்கும் பட்டா வாங்கி தரேன்னு திமுகவினர் ஏமாத்திட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அக்கா வந்தாங்கன்னா நிச்சயம் வந்து பட்டா வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை ஏற்படுத்துவாங்க. வேட்பாளருக்கே மிரட்டல் வருது. வேட்பாளரே வந்து ஃப்ரீயா வந்து அவங்க வந்து கேம்பெயின் பண்ண முடியல. பல்வேறு மிரட்டல்களுக்கு இடையில தான் அவங்க வந்து மக்களை சந்திச்சிருக்காங்க. மக்கள் நல்ல நீதி வழங்குவாங்கன்றதை நாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா வழங்குவாங்க. 23ஆம் தேதி மக்கள் கண்டிப்பா ஒரு நல்ல நீதியை வழங்கிடுவாங்க. தோல்வி பயம் தான், திமுக தோல்வி பயத்தினால தான் இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்லையா? இன்னைக்கு கூட ஒரு புகார் கொடுத்தோம். இன்னைக்கு கூட ஆர்வ கிட்ட புகார் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கூட கொடுத்துருக்கோம். இன்னைக்கு கூட புகார் கொடுத்துருக்கோம் நாங்க. காவல்துறை வந்து தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நாங்க தேர்தல் ஆணையத்தில் தான் நாட்டோம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சுகாதாரம் கழிப்பிடமே.